கொஞ்சம் இதை பாருங்களேன். அரசியல் காரணம் தான் இது. இவ்வளவு நாள் அது வெளியே வரலையே, இப்பதானே வருது. அப்ப அரசியல் காரணம் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதை பத்தி நாங்க யாருமே நினைக்கல. எம்ஜிஆர் வரும்போது கூட எம்ஜிஆர் கூட இந்த மாதிரி பிரச்சனை வந்து, ஜெயலலிதா வரும்போது ஜெயலலிதாக்கு இது மாதிரி பிரச்சனை வந்தது. அவங்க எல்லாமே நடிகர். உன்னோட நாட்டத்தை எடுத்து விட்டோம்னா எங்கேயோ போவோம். இந்த டைவர்ஸை பத்தி என்ன சூழ்ச்சி பண்ணாலும் விஜய் தான் வருவாரு. அவர் தான் முதலமைச்சர். அவங்க என்ன பண்ணாலும் நாங்க டிவி கேக் தான் ஓட்டு போடுவோம். மதியம் டைமில் ஒரு நியூஸ் வந்துச்சு. நியூஸ் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவுக்கு அன்றைக்கும் டிவோர்ஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்த்தது மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. இது பொலிட்டிக்கலாக போய் அஃபெக்ட் ஆகாமல் எதுக்கு தேவையில்லாம் மீடியா இந்த டைமில் போய் அந்நியம் பண்ணாங்க, இந்த டைமில் இது வந்து தேவையில்லாமல் பொலிட்டிக் இது பாதிக்குமே ரொம்ப டிப்ரெஷனாக யோசிக்க ஆரம்பித்தேன். அது எல்லாருக்குமே இதுமாரி நம்ம மெச்சூராக தெரியும். உங்கள் பர்சனல் மேட்டர் தானே, இது பாலிடிக்ஸுக்கு நமக்கு தோணுது, இது எல்லாருக்கும் தோணுமா நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருந்தது. டேவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் அந்த விஷயத்த நேற்று மீடியா மேலே கோவமாக அந்த வீடியோ போட ஆரம்பித்தேன். பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம தமிழ் மக்களுக்கும் தமிழ் பெண்களுக்கும் ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேங்க. நான் யோசித்தது அதிகமாகவே உங்களுக்கு புரிதல் இருக்குது. இதெல்லாம் தேவையில்லை, இது எதுக்கு, இதெல்லாம் அவங்க பர்சனலு, இதை ஒரு பாதிக்காது, வேணுன்ட்டே இது அரசியலுக்காக தான் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டைமில் தான் இவங்க பண்ணணுமா, இவங்க யாராவது தூண்டுதலில் பண்ணுறாங்கன்னு நம்ம பேச வேண்டிய நினச்சதெல்லாம் மக்கள் மனசில் இருக்குது. அப்போ தான் மனசுக்கு தோணுச்சு விஜய் அண்ணா வந்து மக்கள்கிட்ட எவ்வளோ லவபுளாக இருக்காருன்னு தோண ஆரம்பிச்சிது. அதான் சொல்கிறேன், அவர் எகென்ஸ்டாக நீங்கள் கரூர் விஷயத்த போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிங்க, ஆனால் அது பாசிட்டிவாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, ரெண்டாவது விஷயமா ஜனநாயக மூவி வரவிடாமல் பண்ணீங்க, அது உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அது உங்களுக்கு பாசிட்டிவாக மாறிடுச்சு. படம் வரனாலும் மக்கள்லாம் வேண்டே பண்ணிங்கன்னா ஆச்சு. இப்போ என்ன பண்ணி எது பண்ணலாம் விஜய் எதுவும் பண்ண முடியலடான்னு சொல்லிட்டு நேற்று இந்த விஷயத்த தூண்டுதல் பேரில் பண்ணிட்டீங்க. யார் இது அண்ணி இது பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கான்னு டீட்டெயில் வந்து கிளியராக தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம முக ஸ்டாலின் ஐயாவோட தங்கச்சி செல்வி அவங்களோட ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலியில் இருந்திருக்காங்க. அவங்க நல்லது பண்ணுற பேரில் அவங்களுக்கு அன்னிக்கு எகென்ஸ்டாக திருப்பி விட்ருக்காங்க. இது அதை தான் சொல்ல வரேன். பெட்டிஷன் வந்து அது வந்து ஒரிஜினல் பேப்பர் பெட்டிஷன் கிடையாது, ஃபோட்டோவோட பெட்டிஷன் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி வந்துச்சுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி அவுட் சைட் ஆச்சு, அது அப்போ அகேன்ஸ்டாக இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி கரெக்டாக திமுகவை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கணும், அண்ணி உங்களுக்கு தான், நீங்கள் யார் நல்லது பண்ணான்னு நம்பி போய் சேர்ந்துருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக நல்லது பண்ண மாட்டாங்க. போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தி ஒரு சில நடிகர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி மாட்டினாங்க. அதில் ஒரு சில நடிகர்கிட்ட, ஒரு குறிப்பிட்ட நடிகர்கிட்ட இவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க விஜயனோட பையனாகிய சஞ்சயோட நேமை சொல்ல சொல்லி, நம்ம சஞ்சய் நேமை சொல்ல சொல்லி ஓவர் ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் காதுபட விசாரிக்கும் போது நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நீ மக்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், 2 வயசு குழந்தைய கற்பழித்து சாவடிச்சிருக்கான். அது அவங்க வீட்டில் தான் ஒத்துந்திருப்பானா, அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பானா அந்த ஒரு கேள்வியும், அதோடு சேர்த்து ஒரு வீட்டில் இருக்க பையன் அவனுக்கு இந்த கொடுமையாக சாவையோ எதுவும் நடந்துருந்தனா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இந்த நியூஸை ஃப்ளாஷ் பண்ணி உங்ககிட்ட தெரிவிக்கிறது முக்கியமாக, விஜய் சங்கீதாவோட டிவோர்ஸ் மேட்டை திருப்பி போட்டு எல்லா மீடியாவில் போடுறது முக்கியமாக.